ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2001 வெளிவந்த ரிவீரா அப்படிங்கிற ஒரு இத்தாலியன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனா அப்படியே வரதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. மத்தபடி நம்ம சேனல்ல எப்பவுமே சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சது ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னா இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் ஃபாரின்ல படிச்சிட்டு இருக்கா. இப்ப லீவ் விட்டுப்பாங்க போல, அதனால வெக்கேஷன் லீவுக்காக தன்னோட சொந்த ஊருக்கு வந்திருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்ல ஏறா. இந்த சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. டைட்டில் கார்டு போகவே இந்த படத்தோட எழுத்து பிக்சர் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எழுத்து பிக்சர் முடியும் போது பார்த்தா ஒரு கார் வீட்டாண்ட வருது. நம்மளும் ஹீரோயின் தான் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் கிடையாது, யாரோ ஒரு பிசினஸ் மேன கட்டுறாங்க. அவன் வீட்டுக்குள்ள வரும்போது அங்க இருக்கிற வேலைக்காரங்கிட்ட என்ன எல்லா வேலையும் முடிஞ்சாச்சா, இந்த இடம் மட்டும் தான் பெண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா சார், இந்த இடம் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு, அந்த இடத்துல அடிச்சு முடிச்சிட்டேன் சொல்லி பதில் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் சரி சரி அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வரும்போதே அவரோட செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் சார் வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறான். வீட்டுக்குள்ளே செக்யூரிட்டி கார்டு வச்சிருக்கான் அப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருப்பான்னு பாருங்க. அதுக்கப்புறம் உள்ள போன பிறகு அவன் ஒய்ஃப், அவன் பொண்ணு, அவன் மருமகன் இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் போனதும் எங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றது, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கப்புறம் இவனும் ஓகே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் உட்காடுறான். அதுக்கப்புறம் பொண்ணு கேட்கறா, என்னப்பா எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா, நீங்க பிசினஸ் மேனா இருந்தாலும் இந்த கோச்சிங் வேலையை மட்டும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் ஒய்ஃபும் அப்புறம் மருமகனும் கூட ஆமாமா ஏங்க நீங்க விட மாட்டேங்கிறீங்க, பிசினஸ் உங்க பிஏலாம் பாத்துக்கிறாங்க, ஆனா அந்த கோச்சிங் மட்டும் ஏன் நீங்க விட மாட்டேங்கிறீங்க, அப்படி ஸ்போர்ட்ஸ் மேல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது உடனே இந்த பிசினஸ் மேனும் இல்ல இந்த பிசினஸ் வேற ஸ்போர்ட்ஸ் வேற, பிசினஸ் என் டீம் பாத்துக்கிறாங்க, ஆனா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து நிறைய வீரர்களை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஆர்வத்தை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கான். நம்மளும் இந்த சீனை பார்க்கும்போது பரவாயில்லப்பா, ஏதோ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல, பரவாயில்லப்பா உண்மையிலேயே ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் எல்லாம் உருவாக்குவோம் போல அப்படின்னு சொல்லி இவனை பாராட்டணும்னு சொல்லி தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்க அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியை கட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த பிசினஸ் மேனோட செக்யூரிட்டி இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு என்னடி பண்ற, பாஸ்க்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு மாதிரி பேசுறான். உடனே அதுக்கு பாஸ் இருக்காரு, ஃபர்ஸ்ட் நீ தூரமா போ அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விடுறா. அதுக்கப்புறம் அவனும் எப்ப வந்தாலும் இப்படிதான் பண்ற, ஏதாச்சும் காட்டினா தான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனவே புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரி பொண்ணு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து இங்க டேபிள்ல வச்சுட்டு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா கார்ல யாரோ ஒருத்தன் வரான். இவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பிசினஸ் மேன் இருக்கான் இல்லையா, அவனோட பையன் தான் இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. உள்ள வந்ததும் அவன் தங்கச்சி புருஷன் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட ஹை மச்சான் எப்படா இருக்க, எப்போ வந்தீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேஷுவல் அந்த டேபிள்ல உட்கார்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது வேலைக்காரி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸ் மேன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சரி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய டைப் பாட்டில்ஸ் இருக்கு, அந்த பாட்டில்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்பா, பாட்டில் எடுத்துட்டு வந்த பிறகு சாப்பிடவே தோணும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த மச்சான் இருக்கானே தங்கச்சி புருஷன் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீர் மச்சான் நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வரான். உள்ள வந்த பின்னாடி அந்த வேலைக்காரி கிட்ட கேட்கறான், ஏமா என்னாச்சு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணும் இல்ல சார் கேட்ட பிராண்ட் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நானும் தேடி பாக்குறேன், ஆனா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே ஒரு பிராண்ட் காலி ஆச்சு அப்படின்னா நீ முன்னாடியே சொல்லணும் இல்லையா, இப்ப பாரு இதை போய் மாமா கிட்ட சொல்ல முடியுமா, அவர் ரொம்ப கோவப்படுவார் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணும் சார் தெரியல சார், ஏற்கனவே ஒரு பொண்ணு வேலை செய்யறா, அவளும் 2 வாரமா வரவே இல்லை, அதனால நான் ஒருத்தி மட்டும் தான் பாக்குறேன், சோ அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயந்த மாதிரி பேசுறா. அதுக்கு உடனே ஒன்னும் சரி நீ பயப்படாத, என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப கண்டிப்பா நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனை பார்த்துட்டு இருக்க, சரி என் கிட்ட வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அந்த பொண்ணும் சார் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு அவன் கல்யாணம் தான் ஆச்சு, இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நோ வரிஸ், அதெல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை, நமக்கு தேவை அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அந்த பொண்ணால எதுவுமே பேச முடியல. அவளே ஆல்ரெடி பயந்து போயிருக்கா. சரி எதனா சொன்னா எதனா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா. இவனும் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு அந்த மாதிரி பண்றான். அந்த பொண்ணு ஸ்டார்டிங் பயப்படுது, அப்புறம் போக சரி ஓகே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தா இன்னும் கார்ல வந்துட்டு இருக்கா. ஏமா நீ இன்னும் வீட்டுக்கு போலையா, இன்னுமா கார்ல வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது இந்த சீனை பார்க்கும்போது. மறுபடியும் ஹீரோயின் சீனை கட் பண்ணிட்டு இந்த பிசினஸ் மேன் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டை கட்டுறாங்க. அந்த மருமகன் எல்லாம் சம்பவத்தை முடிச்சுட்டு மறுபடியும் டைனிங் டேபிளுக்கே வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறான், என்னடா மச்சான் ஏதோ பாட்டில் எடுக்கணும்னு சொல்லி போனேன், எது மேலும் வெறுங்கையா வர அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கேட்ட பிராண்டு அங்க இல்ல, அதனாலதான் வேற ஏதாவது எடுத்துட்டு வந்து நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா அதனாலதான் சும்மா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கு உடனே ஹீரோ சரி ஓகே நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு பாட்டில் இல்ல அப்படின்னா சாப்பிடவே தோணாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் மேனும் எதுவும் நல்ல மைண்ட் செட்ல இருந்திருப்பான் போல, அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு சரி ஓகே அந்த இடத்த கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அதோட விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா யாரோ 2 பேரை கட்டுறாங்க. அவங்க பார்த்தா பங்கமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்ததுக்கு அந்த டாக்ஸிக்கு பணம் கொடுத்துட்டு அங்கிருந்து வந்து ஒரு வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வராங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க வீட்டு தான் ஹீரோயின் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து கதவு திறக்கிறா. கதவு திறந்ததும் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அடி
பாவி நீ அம்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உண்மையிலே இந்த லேடியை பார்க்கறதுக்கு அம்மா மாதிரிலாம் தெரியல. ஆனா அந்த படத்துல நம்ம ஹீரோனோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் கூப்பிட்டு ஹீரோனோட அம்மா என்ன சொல்றா அப்படின்னா, என்னமா அப்படி இழைச்சு போயிட்ட, சாப்பிட்றே இல்லையா, ஸ்டடிஸ்னு இருக்கலாம் ஓகே தான், ஆனா சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் என்னம்மா எப்ப பாரு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனதும் அந்த இடத்துல ஒருத்தன் வரான். இவன் தான் அவங்க அப்பனா இருப்பான்னு சொல்லி பார்த்தா இவங்க அப்பன் கிடையாது. நம்ம ஹீரோயினை கேட்கறா யாருமா இவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க அம்மாவும் இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த ஊருக்கு ஒரு வேலையா வந்திருந்தாரு, சரி வெளியே எங்க தங்கணும், நம்ம கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட 2 வாரமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா சொல்றா, சரி சரி ஓகே நீ ரொம்ப தூரம் வந்திருப்ப, உனக்கு டயர்டா இருக்கும், நீ ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு கூட்டு போறா. ரூமுக்கு அவங்க 2 பேருமே கூட்டு போய் விட்டுட்டு சரி நீ ரெஸ்ட் எடு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அந்த பக்கம் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ தான் வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வரேன் சொல்லி வந்தான் இல்லையா, அந்த சீனை கட்டுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டை பார்க்க வரான். இவன் வந்ததும் அவன் ஃப்ரெண்டு கேட்கறான், என்னடா எப்படா இருக்க, என்னடா 2 டேஸ் முன்னாடியே வரேன்னு சொன்ன, என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ இல்லடா 2 நாளுக்கு முன்னாடியே வந்திருப்பேன், ஒரு வேலை வேற இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம ரொம்ப மைண்ட் ப்ரெஷரா இருக்கு, உன்னையும் பொண்டாட்டியும் பார்த்தா தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, டேய் உனக்கு தேவைன்னா வந்து ரைடு போலாம்லடா, நீ ஏன் இதுக்கு யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ இல்லடா எனக்கு ஓகே தான், என் லவ்வர் வேற ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லியிருந்தா, அவ கூட வேற 1 வாரமா சண்டை, சோ அதனாலதான் என்னால எதுவும் கவனம் செலுத்த முடியல, அதான் இன்னைக்கு கண்டிப்பா நான் ரைடு போயே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்தேன், என்ன ஓகேவா ரைடு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் அவன் பொண்டாட்டியை பார்க்க அவன் பொண்டாட்டியும் இது என்னங்க புதுசா நம்ம அடிக்கடி பண்றது தானே, ரைடு என்ன கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளும் ஃபர்ஸ்ட் ஏதோ போட் ரைடு தான் போவாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க போட்ல போய்கிட்டே அந்த மாதிரி சம்பவம் பண்றாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஒய்ஃபை நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பங்கமா சம்பவம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அசராம அடிக்கும். ஆக்சுவலி உங்க ரைடு அப்படின்னு சொல்றது போட்ல ரைடு போய்கிட்டு ஒருத்தர் மாத்தி மாத்தி ரைடு போய்க்கிறது. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனா அப்படியே அப்பட்டமா இருக்கும். அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் 3 பேர் ஒரு வேளை சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிச்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்ட்டிக்கு போயிருக்கா. நம்ம ஹீரோயின் அப்புறம் ஹீரோனோட அம்மா அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட், அதாவது அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அந்த ஃப்ரெண்ட், அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. ஹீரோயின் போய் பார்ட்டி நல்லா செலிப்ரேட் பண்றா. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா யாரோ ஒரு பொண்ணை புதுசா கட்டுறாங்க. அந்த பொண்ணு அவசரமா எங்கடா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதையோ தேடிட்டு இருக்கா. அப்புறம் பாத்ரூம் பார்த்ததும் அப்பாடா இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ள போறா. பாத்ரூமுக்குள்ள போனவ என்னதான் அவசரமா இருந்தாலும் லாக் போட்டு போயிருக்கணும். அவ பண்ணு ஜாலியா பாத்ரூம் போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எவனோ ஒருத்த மேல வரான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா எது ஜென்ஸ் பாத்ரூம் எது லேடிஸ் பாத்ரூம் சொல்லி தெரியாம டக்குனு இந்த பாத்ரூம் திறந்துறான். அந்த பொண்ணு பார்த்தா உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவன் மேடம் சாரி மேடம் சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்றான். ஆனா க்ளோஸ் பண்றதை விட்டுட்டு அவரோட அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் பாக்குறது அந்த பொண்ணு பார்த்துட்டு என்னங்க பார்க்க மட்டும் தான் செய்வீங்களா வேற எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. இவளே இந்த மாதிரி கேட்டதும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா டக்குனு டோரை க்ளோஸ் பண்ணாம ஓபன் பண்ணி உள்ள போய் அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறான். அப்புறம் அந்த பாத்ரூம்ல வச்சு 2 பேரும் பயங்கரமா பங்கம் பண்றாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினும் சரி பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வரா. இவன் மேல வந்து பாத்ரூம் கிட்ட வரும்போது பார்த்தா பாத்ரூம்ல பயங்கரமா சவுண்ட் கேக்குது. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அது போக அதை கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரியான ஃபீல் ஆகுறதுனால ஹீரோயின் அவளுக்கு அவளவே செல்ஃப் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இந்த சீன்ல அவனும் அந்த பொண்ணு உள்ள பண்ண நம்ம ஹீரோயின் வெளியே பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் சமம் பண்ணி முடிக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் மச்சான் இருக்கான் இல்லையா அதாவது அவன் தங்கச்சி புருஷன் அவன் அந்த இடத்துக்கு வரான். அப்ப அவன் கூட ஒரு பொண்ணு வேற இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேட்கறான், டேய் மச்சான் யாரா இது ஏதோ புதுசா இருக்கா நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அவனும் சொல்றான், இல்லடா நான் தங்கச்சியை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நானும் இவளை தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பிரச்சனை நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இவனுக்கு கூப்பிட்டு இருந்தா இவளுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. பட் இவரோட புருஷன் ஏதோ ஃபாரின் போயிருப்பான் போல. சோ கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தா. அப்ப நான் தான் ஒரு ஐடியா பண்ணேன், ஏன் உன்னையும் ஜாயின் பண்ணி கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு ஓகே என்ன சொல்லு ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே ஹீரோ டேய் என்னடா சொல்ற உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணும் ஆமாமா என்னமோ இது இவன் பிளான் மாதிரி சொல்றான். ஆனா இவன் பிளான்லாம் கிடையாது. நான் ஃபன் பண்ணலாமா சொல்லி கேட்டதே 2 பேரோட சேர்ந்து தான். ஆனா அது நீங்க தான் சொல்லி நினைக்கல. உங்களை சூஸ் பண்ணது இவன் தான். ஆனா எனக்கு 2 பேரோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 3 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா பயங்கர பங்கமா 3 பேரும் சேர்ந்து சம்பவம் பண்றாங்க. அந்த பொண்ணு அவங்களுக்கு வேற லெவல்ல கம்பெனி தரா. இந்த சீன் இந்த படத்துல எஸ்பெஷலி ரொம்ப டாப் நாச்சா எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் அந்த மாதிரி பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பிசினஸ் மேன காட்டுறாங்க. அவன் ஏதோ கோச்சிங் தரதுக்கு போவான் போல. அதனால அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்கா இல்லையா அவளை காட்டுறாங்க. அவளவே மேக்கப் வேற போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் எழுந்துட்டு ஏய் பேபி நைட் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தோம் அதனால அசந்து அப்படியே தூங்கிட்டேன் நீயாவது என்ன எழுப்பிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவளும் ஏய் நானே இப்பதான் இருந்தேன் இப்பதான் மேக்கப் போட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். அதுக்கு அவன் உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவகிட்ட ஒரு மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் அவளும் சரி ஓகே பண்ணணும்னு சொன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவுலாம் திறந்து போட்டுட்டு அப்படியே பங்கமா சம்பவம் பண்றாங்க. பேருக்கு தான் ஹீரோனோட அம்மா. ஆனா இன்னும் இந்த படத்துல ஹீரோயின் கூட சம்பவம் பண்ணல. ஆனா அவங்க அம்மா அடிக்கடி சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோன் அப்பதான் தூங்கி எழுறா. இவ எழும்போதே பயங்கரமா சவுண்ட் கேக்குது. என்னடா இந்த இடத்துல யாரா அந்த மாதிரி பண்றது, நேத்து நைட் தான் பார்ட்டி போயிட்டு வரும்போது பார்த்தா அங்க அந்த மாதிரி பண்ணி அதை கேட்டு நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இங்க யார் பண்றா அப்படின்னு சொல்லி மெதுவா நடந்து வரா. நடந்து வந்து பார்த்தா அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓப்பனா கதவு திறந்து வச்சுட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தது நம்ம ஹீரோயின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லி அம்மா சொன்னாங்க.
இவ்வளவு க்ளோஸ்னு சொல்லி தெரியல. நம்ம அப்பா எங்க வந்ததுல இருந்து கேட்டா நம்ம அப்பாவை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனா அவங்க ஃப்ரெண்ட் வச்சு பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பண்றதா வெட்டிட்டு பாத்துட்டு இருக்கா. பாத்துட்டு அவளே சரி ஓகே அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல, அவங்களால சந்தோஷமா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அமைதியா போயிடுறா. அவ வந்தது பார்த்தது எதுவுமே தெரியாம இவங்க 2 பேரும் பயங்கரமா சம்பவம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ அந்த மச்சான் அப்புறம் அந்த மச்சானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்கலாம் பண்ணாங்களே சம்பவம், அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த சம்பவமும் இந்த படத்துல டாப் நாச்சா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன் அவங்களை வர சொல்லிருப்பா போல, என்னடா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பீச் ஓரமா நடந்து போயிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் காட்டுறாங்க, அவன் அவசர அவசரமா எங்கேயோ வந்து கார் எடுத்து அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் மாதிரி போயிட்டு இருக்க டக்குனு இந்த எல்லா சீனையும் கட் பண்ணிட்டு நம்ம பிசினஸ் மேன் இருக்கான் இல்லையா அவனை காட்டுறாங்க. தலைவர் அப்படியே லேண்ட் விசிட் பண்ற மாதிரி ஒரு சின்ன வண்டியில அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருக்கான். அப்படி சுத்தி வரும்போது பார்த்தா இவன் கோச்சிங் கொடுப்பால அந்த டீம்ல இருந்து அங்க ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்த்ததும் அவன் கேட்கறான், ஏமா தனியா போயிட்டு இருக்க, கிளாஸ் முடிஞ்சல பாய் ஃப்ரெண்ட் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அந்த பொண்ணு இல்ல சார் என் பாய் ஃப்ரெண்ட் வரல, ஆக்சுவலி நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம், எனக்கு அவன் கூட செட் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு உடனே இவன் சரி ஓகேமா நமக்கு பிடிக்கல அப்படின்னா விலகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, என்கிட்ட பேட் இருக்கு, ஐ மீன் நான் கோச் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே இந்த பொண்ணு தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, ஏமா நான் சொல்ற மேட்ச் உனக்கு புரியுதுல, அந்த மேட்ச்ல நம்ம 2 பேர் மட்டும் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சார் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லி சொல்ல சரி ஓகேவா அப்ப ஒரு மேட்ச் ரெடி பார்க்கலாம், உனக்கு ஓகே அப்படின்னா நம்ம அங்க ஒரு கோச்சிங் போடுவோம், இந்த வருஷம் செலக்ஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிளம்ப சொல்றான். உடனே அந்த பொண்ணு கண்டிப்பா அபியூஸ்லி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட அங்கிருந்து ஏறி கிளம்ப இவங்க 2 பேரும் அந்த கிரவுண்ட்ல ஒரு மரவனை எடுத்து போயிட்டு பயங்கரமா பங்கம் பண்றாங்க. இந்த சீனை பார்க்கும்போது அட பாவி இந்த படம் ஸ்டார்டிங்ல ஸ்போர்ட்ஸ் மேல உனக்கு இருக்க ஆர்வத்தை வச்சு நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் உருவாக்குறான் அப்படின்னு சொல்லி உன்னை பத்தி நானே பெருமையா சொன்னேடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தலைவர் கோச்சிங் கொடுக்குற அப்படிங்கிற பேர்ல நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணையும் சும்மா சொல்லக்கூடாது, இந்த கிழவனுக்கு ஈடு கொடுத்து வேற லெவல்ல சமம் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க சமம் பண்ணி முடிச்சதும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கான். வந்துட்டு ஹாய் பேபி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இந்த சீன்ல தான் நம்ம ஹீரோட லவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் அவ கேட்கறா, நான் நேத்து மதியம் வந்தேன், உன்னை ரீச் பண்ணான்னு சொன்னா ரீச் பண்ணவே முடியல, நேத்துல இருந்து கால் பண்றேன் நீ ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் எடுக்க முடியல, சரி ஓகேவா நீ நார்மலா தானே இருக்க, இன்னைக்கு ஃபுல் டே நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து கார்ல கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கார்ல ஏறினாங்க இல்லையா அவங்க ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன பேபி இப்போ கோவம் குறைஞ்சிருச்சா, இப்போ நீ ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ அம்மா இருக்கா இல்லையா அவ வீட்டுல இருந்து வெளியேட்டி பாக்குறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்குள்ள வந்து அவங்க அம்மா கேட்கறா, எங்கம்மா போயிட்டு வர, ரொம்ப நேரம் ஆளையே காணோம், அம்மா வாசல்ல பார்த்தேன், யார் அது புதுசா இருக்கா அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அம்மா அது வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆக்சுவலா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு உங்க அம்மா கேட்கறா, எப்படி அதுக்குள்ள லவ், நீ அங்க படிக்கிற கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இப்பதான் இங்க வர, அதுக்கு முன்னாடியே ஒரு வேலை லவ் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயின் இல்லம்மா நாங்க 2 பேரும் ஆன்லைன்ல தான் மீட் பண்ணோம், சோ அப்படியே 2 பேருக்கு பிடிச்சு போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு உடனே அவங்க அம்மா என்ன சொல்றா அப்படின்னா, இல்லம்மா இது எனக்கு என்னமோ சரியா வரும்னு சொல்லி தோணல, அதனால நீ உன் பாய் ஃப்ரெண்ட் அவாய்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் அம்மா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க என்ன என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ஹீரோயின் கோச்சிக்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோனோட அம்மா இல்லம்மா நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும், சரி நீ போக போக புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு அப்படியே விட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயின் டல்லா இருக்க அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம பிசினஸ் மேன் இருப்பான் இல்லையா அவன் ஒய்ஃபை காட்டுறாங்க. அவன் ஒய்ஃப் உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அவளோட மருமகன் இருப்பான் இல்லையா அவன் அந்த இடத்துக்கு வரான். கூட வேற ஒரு பொண்ணு இருக்கா. என்னடா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பொண்ணை அவன் கூட்டு வந்துட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா இவன் ஒவ்வொரு டைம் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டே இருக்கான். இந்த மாதிரி அவன் பொண்ணை கூட்டு வந்ததும் மாமியார் பேசுறா, ஏய் வா 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 நீ என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்லாண்டி இவனோட கிளாஸ்மேட், சோ நம்ம ரெசார்ட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் வித் யோர் பர்மிஷனோட காமிக்கலாம்னு சொல்லி கூட்டு வந்தேன், உங்களுக்கு ஓகேனா இவளை நான் சுத்தி காட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே இந்த பிசினஸ் மேனோட ஒய்ஃபும் இதுல என்ன இருக்கு நீ போய் சுத்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அனுப்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் இவனுங்களும் அந்த ரெசார்ட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் மறைவான இடமா போயிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் எப்பறா உன் மாமனாரோட இடத்துல போய் ஒரு பொண்ணு அந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்க, பெரிய ஆள் தான்டா நீ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இந்த சீனை பார்க்கும்போது தோணுது. ஏன்னா தலைவர் அவங்க மாமனாரோட ரெசார்ட்டுக்கே கூட்டு போய் அந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி பண்ண அந்த பொண்ணு பயங்கரமா சத்தம் போடுது. இவங்க சத்தம் போட இவனோட மாமியா இருக்கா இல்லையா அவளுக்கு இந்த சவுண்ட் கேக்குது. என்ன இந்த இடத்துல அந்த மாதிரி சவுண்ட் கேக்குது, யார் இந்த மாதிரி பண்றா, நம்ம மாப்பிள்ள தான் அந்த பக்கம் போனாரு, ஒருவேளை மாப்பிளையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எட்டி பாக்குறா. ஆனா அவளுக்கு கண்ணுக்கு ரொம்ப மங்களா தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னா, சரி ஓகே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு டெலஸ்கோப் மாதிரி ஒரு எக்யூப்மென்ட் வச்சிருக்கா. அதை வச்சு ஜூம் பண்ணி அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறா. அங்க பார்த்தா அவன் மாப்பிள்ள அந்த பொண்ணை போட்டு வேற லெவல்ல சமம் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அதையே அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. சரி ஓகே மாப்பிள்ள என்ஜாய் பண்ணட்டும், இது நம்ம பொண்ணு மட்டும் பாத்திர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவளுக்குள்ள பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தா இவன் அந்த பொண்ணோட பயங்கரமா சமம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ஒரு 3 மணி போல சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 ரவுண்டு 3 ரவுண்டு அப்படின்னு சொல்லி நைட் நேரமே ஆயிடுது. ஆனா இவன் இன்னும் விடாம சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப டல்லா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான்.
சரி எங்கடா போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு மசாஜ் பார்லர் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு அவன் போறான். அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இவன் ஏன் டல்லா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னா, இவன் ஹீரோயின் வீட்டுல விட்டு வந்தான் இல்லையா, அப்ப அவங்க அம்மா பார்த்துட்டு ஹீரோனை கண்டிச்சாங்கல்ல, அந்த விஷயத்தை ஹீரோயின் இவன் கிட்ட சொல்லியிருப்பா. அதனால இவனுக்கு சே நம்மளால இந்த மாதிரி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நம்மள ஓகே ஆகாது போல அப்படின்னு சொல்லி அந்த சோகத்துல உட்காந்துட்டு இருக்கான். அதனால தான் தலைவரும் சரி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசாஜ் பார்லரும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது. வரும்போதே ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டே வருது. உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏங்க நீங்க உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணு அவளை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறா. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ ஸ்கூல்மேட் ஃப்ரெண்டோட லவர். சிம்பிளா சொன்னா ஃப்ரெண்டோட லவர் தான், ஆனா என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது, ரொம்ப தூரத்து ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் உடனே சொல்றான் ஆமாமா இப்பதான் உங்களை பத்தி நீ தெரியுது, எப்படி அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை பத்தி அவன் விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அவருக்கு என்ன நல்லா இருக்காரு, சரி ஓகே நீங்க படுங்க உங்களுக்கான வேலையை நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கு. ஹீரோ அமைதியா படுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த இடத்த பார்க்க அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன அவன் பயங்கரமா இருக்கானே, சரி ஓகே உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்னும் நோலாம் சொல்ல தேவையில்ல, நம்மளே உனக்கு கம்பெனி தரலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவளே யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோ திரும்பி படுக்க சொல்ல இவனும் திரும்பி படுக்கிறான். அப்ப ஹீரோ கிட்ட கேக்குது என்னங்க இவ்வளவு பெருசா இருக்கு, நல்லா பெருசா தான் வச்சிருப்பீங்க போல அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு ஹீரோ உங்களை பார்த்த உடனே அப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கம்பெனி தருது. ஹீரோ அந்த பொண்ணை வேற லெவல்ல வச்சு செஞ்சுட்டு இருக்கான். இந்த சீன்ஸ் ரொம்ப அப்பட்டமா அப்படியே ஓப்பனா இருக்கும், அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய நம்ம ஹீரோ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டான் போல, சரி என்னாலும் பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில பொக்கேவோட நம்ம ஹீரோனோட வீட்டாண்டே வந்துடுறான். நம்ம ஹீரோனை அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீ வருவேன்னு நினைக்கல, எங்க நீ வராம போயிடுவோன்னு சொல்லி பயந்துட்டேன், நீ நார்மலா தான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அது ஹீரோ நான் நார்மலா தான் இருக்கேன், உனக்கு ஓகே தான் சொல்லு, நம்ம அங்கே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது ஹீரோயினும் கண்டிப்பா சரி நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். அப்புறம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோயின் வெளியே வரா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் ஹீரோவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட இன்ப துன்பங்கள், அவங்களோட ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்னு சொல்லி எல்லாத்த பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல ஏன் அம்மா ஒத்துக்கலன்னு தெரியல, ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கும், அதை கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா கண்டிப்பா ஏன்னா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே பெட்ரூம் போயிடுறாங்க. பெட்ரூம் போயிட்டு நம்ம ஹீரோன் அதை ரொம்ப என்ஜாய் பண்றா. டக்குனு இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அம்மா இருக்கா இல்லையா அவளை மறுபடியும் காட்டுறாங்க. அவர் விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவ ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றா அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி முறையில் வருது, அதனாலதான் அவ வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க எப்படி அண்ணன் தங்கச்சி முறையில் வராங்க அப்படின்னு சொல்லி இன்னும் தெளிவா சொல்லல. அதுக்குள்ள மறுபடியும் இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினே காட்டுறாங்க. இங்க ஹீரோயினும் ஒருத்தரை மறந்து ஒருத்தர் வேற லெவலில் பங்கம் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் சம்பவம், அதனால இந்த சீனே இந்த படத்துல வேற லெவலில் இருக்கும். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இவங்களோட பேர் அண்ணன் தங்கச்சி முறையில் வராங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில் ஆயிடுது. அவங்க நைட் ஃபுல்லா சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுறா. எழுந்த பிறகு அவ ஃபேஸ் ரொம்ப டல்லாவே இருக்கு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வெளியே போய் உட்காந்துட்டு இருக்கா. ஏன் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னவா இருக்கும், அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், எனக்கு என்னோட லவ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவளே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் தூங்கி எழுந்து அந்த இடத்துக்கு வரான். என்ன பேபி என்னாச்சு, காலையில் எழுந்துட்டு போல, ஏன் டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் மறுபடியும் சொல்றா இல்ல எனக்கு அம்மாவை நினைச்சதான் ரொம்ப குழப்பமா இருக்கு, ஏன் அவங்க அப்படி சொல்லணும், எதுவும் தெளிவாகவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறா. அதுக்கு உடனே ஹீரோ அவங்க என்ன வேணா சொல்லட்டும், என்ன ரீசனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் உன்னதான் கல்யாணம் பண்ண போறேன், நீயும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன எப்படி கேட்டுட்ட, கண்டிப்பா பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா எவனோ ஒரு ஸ்விமிங் பூல க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீன்ல நம்ம பிசினஸ் மேனோட பொண்ணு இருப்பா இல்லையா அவளையும் அவனோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணை காமிச்சது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப காமிச்சது. அதுக்கப்புறம் இப்பதான் காட்டுறாங்க அவளும் அவளோட ஃப்ரெண்டும் பூப்பந்து விளையாடிட்டு பூ மாதிரி நடந்து வராங்க. இவங்க இந்த மாதிரி நடந்து வரும்போது அந்த பிசினஸ் மேன் பொண்ணு இருக்கா இல்லையா அவ என்ன சொல்றா அப்படின்னா ஏங்க பாரு அந்த க்ளீன் பண்றவன் பாடியை பயங்கரமா வச்சிருக்கான்ல, எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு உடனே அவ ஃப்ரெண்டு என்ன உன் வேலை இங்கே ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அவன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான்ல அவன் கையில இருக்கிற குச்சை பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் விடுறா. அதுக்கு அவனும் மேடம் 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 சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா ஒரு ஐடியாப்பா, நான் நிறைய தனியா பண்ணிருக்கேன், நான் இப்ப அவங்க கூட பண்ணலான்னு இருக்கேன், நீ வேணா ஜாயின் பண்ணிக்கோ, நம்ம சம்பவம் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணு அவங்க கிட்ட சொல்றா என்ன பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்க, உனக்கு ஓகே என்ன சொல்லு, நாங்க ரெண்டு பேரும் கம்பெனி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு உடனே அவனும் மேடம் உண்மையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா ஆமா நான் என்ன பொய்யா சொல்ல போறேன், பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, வாடா வந்து பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணே அவனை கூப்பிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவனை தள்ளிட்டு வேற மாதிரி அவனை வச்சு செய்யறாங்க. அவனும் இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வச்சு செய்யறான். இந்த சீனை பாக்குறதுக்கு முன்னாடிலாம் இந்த பொண்ணு ரொம்ப பாவண்டா, இந்த பொண்ணோட புருஷன் அவளை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த சீனை பார்க்கும்போது இவ அவனுக்கு மேல இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் சேர்ந்து தரமா சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது இந்த பிசினஸ் மேனும் அவன் வைஃபும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ள வந்து ஹாய் மாம் டாட் கொஞ்சம் இங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறான். அவங்களும் நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஹீரோ இவங்க தான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க கிட்டயும் இதான் கல்யாணம் பண்ணிக்க போற
பொண்ணு, ஆக்சுவலி நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படி சொல்லி இவங்க லவ் பண்ற விஷயத்த சொல்ல நம்ம ஹீரோட அம்மா ரொம்ப சந்தோஷம், நீ யாருமா, உங்க ஊர் என்ன, உங்க அப்பா அம்மா யாரு அப்படி சொல்லி அவங்க டீடைல்ஸ் மொத்தமா கேட்கறா. இந்த லேடி இந்த மாதிரி கேட்டதும் அந்த பொண்ணு அந்த பொண்ணை பத்தி சொல்லுது. அதை கேட்டதும் அந்த லேடி ஷாக் ஆகி அப்படியே டக்குன்னு மயங்கி விழுந்துடுறா. இவ எதுக்கு மயங்கி விழுந்தா அப்படின்னு சொல்லி இந்த பிசினஸ் மேனுக்கும் ஒன்றும் புரியல, நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் தெரியல. அம்மா எழுங்கன்னு சொல்லி அவன் சொல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸ் மேன் எழுப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் மேன் அந்த செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு நம்ம மேடம் மயங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள அந்த லேடியை எழுந்துடுறா. இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, இப்போ நான் நார்மலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுந்துடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லேடியை பக்கத்துல இருக்க ரூம் கூட்டு போயிடுறாங்க. அந்த பிசினஸ் மேன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை, வயசாகுது இல்ல, அதனாலதான் நம்ம எதுவா இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம், எங்க பாரு உன் வருங்கால பொண்டாட்டிய நம்ம வீடு ஃபுல்லா சுத்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அந்த இடத்தெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு சரி நம்ம தங்கச்சி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை அங்க கூட்டு போறான். அங்க போனவங்க முதல்ல சம்பவம் பண்ணாங்கல்ல, அந்த சம்பவத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோட தங்கச்சியும் அவங்க தங்கச்சி ஃப்ரெண்டும் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எங்க பாத்தியா யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் தங்கச்சியை கூப்பிடுறான். அவன் தங்கச்சியும் சொல்றா யாரா இது, பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன் வருங்கால அன்னிடி எப்படி என் செலக்ஷன் ஓகேவா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அவன் தங்கச்சிட்டு கேட்கறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் இப்படியே முடிய அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிசினஸ் மேனை கட்டுறாங்க. ஈவினிங் ஆயிடுது, நம்ம ஹீரோன்னு அந்த பிசினஸ் மேனை பார்க்க வராங்க. அப்ப அந்த பிசினஸ் மேன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன், பேஸ்ட் வந்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட பேச வரான். அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் மேன் தனியா வந்து அவன் பொண்டாட்டி கிட்ட பேசுறான். என்னாச்சுமா, ஏன் நீ மயங்கிட்ட, சின்னஞ்சிருசுங்க ஏதோ வந்து உங்ககிட்ட கேட்கறாங்க, நீ இப்படி மயங்கினது அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு, என்னாச்சு, ஏன் உனக்கு இந்த மாதிரி முறையில ஆனது இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு உடனே இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க எனக்கு என்னமோ அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரியா வரும்னு சொல்லி தோணல, அதனால நம்ம இந்த சம்மந்தத்தை எடுக்க வேணாம், நம்ம பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு உடனே இந்த பிசினஸ் மேன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல அவங்க வசதி கம்மின்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அவன் பொண்டாட்டி, ஐயோ நான் வசதி பத்தி பேசல, எனக்கு என்னமோ உள்ள தோணுது அவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க, இந்த மேரேஜ் சரியா வராது, இதுக்கு மேல நான் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி மடிப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் சரி ஓகே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நீ என்கிட்ட எதுவும் ஷேர் பண்ண மாட்டேங்கிற, சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் கீழே வந்தா அவன் பையனும் நம்ம ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவன் பார்த்துட்டு என்னப்பா இந்த இடத்துல ஓப்பனா பண்ணிட்டு இருக்கீங்க, சரி உங்க அம்மா கிட்ட நான் பேசினேன், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அவங்களே உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. நைட் பார்த்தா அந்த பிசினஸ் மேனும் அவன் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நீ இன்னும் என்ன விஷயம்னு சொல்லவே இல்ல, நம்ம பையனோட வாழ்க்கை விஷயம், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அந்த பொண்ணு, ஆனா நீ ஏன் இதுல பிடிவாதம் பிடிக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல, அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லங்க நமக்கு மேரேஜ் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, நான் ஏதாவது ஒரு விஷயத்தை வேணாம்னு சொல்லி இருப்பேனா, ஆனா இது வேணாம்னு சொல்லி தோணுது, அதனால தான் நான் சொல்றேன் அப்படி சொல்லி அவ ரொம்ப ஃபீல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த செக்யூரிட்டி கார்டு இருப்பான் இல்லையா, அவனை கட்டுறாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னா கிச்சன்ல அப்படி சுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீனை மறுபடியும் கட் பண்ணிட்டு இந்த பிசினஸ் மேனையும் ஒய்ஃபையும் கட்டுறாங்க. அவனோட ஒய்ஃப் டல்லா இருக்கிறதுனால அந்த பிசினஸ் மேன் என்ன பண்றான் அப்படின்னா, சரி ஓகே நான் எதையும் கேட்கல, இங்க பாரு நீ இப்படி டல்லா இருக்காத, வேணா சொல்ல நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் ரைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் ரொமான்ஸ் பண்றான். அதுக்கு அந்த லேடி கொஞ்சம் சிரிக்கிறா. உடனே அந்த லேடி அவன் புருஷனை போட்டு அந்த மாதிரி பண்ண அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் வேற லெவல்ல பங்கம் பண்றாங்க. இவங்க போடுற சவுண்ட் வெளிய வரைக்கும் கேக்குது. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரி பொண்ணு சரி நைட் பால் தரலாமா சார் ஏதாவது கேட்பாரு அப்படின்னு சொல்லி ரூமாண்ட வர இவங்க போடுற சவுண்ட் வெளிய வரைக்கும் கேக்குது. அதை கேட்டவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் என்ன பண்றா அப்படின்னா டோருக்கு வெளியே நின்று அந்த மாதிரி செல்ஃபா பண்ணிட்டு இருக்கா. ஏற்கனவே செக்யூரிட்டி கார்டுக்கு ஒரு மேல ஒரு கண்ணு. அவன் இந்த வேலைக்காரி எங்கன்னு சொல்லி தேடிட்டு வரும்போது பார்த்தா இவன் இந்த மாதிரி செல்ஃபா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ ஏன்டி செல்ஃபா பண்ற, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளை அவன் வச்சு செஞ்சுட்டு இருக்கான். இந்த சீன் ஃபுல்லா இந்த பிசினஸ் மேன் அவன் பொண்டாட்டி ரூம் குள்ள பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வேலைக்காரி இந்த செக்யூரிட்டி கார்டும் ரூமுக்கு வெளியே சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 2 சீனுமே சும்மா தாறுமாறா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க சம்பவத்தை முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா மறுபடியும் இந்த பிசினஸ் மேனே காட்டுறாங்க. ஆனா வேற 2 பொண்ணுங்க இந்த பிசினஸ் மேனை வச்சு சம்பவம் பண்றாங்க. டேய் நீ வயசான காலத்துல சும்மாவே இருக்க மாட்டியாடா, எத்தனை பொண்ணோட சம்பவம் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த சீனை பார்க்கும்போது. ஏன்னா தலைவர் சம்பவம் சொல்லிட்டு சம்பவமாவே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா டக்குனு இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு நைட் மறுபடியும் தூங்கி இருப்பாங்க போல. அந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மா கால் பண்றா. டே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி அவ கேட்க அதுக்கு இவனும் என் லவர் கூட தான் இருக்கேன், நேத்து தான் உங்ககிட்ட பேச வந்தேன், நீங்க தான் உடம்பு சரியில்லாம போயிட்டீங்க, அதனால நாங்க 2 பேரும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதை கேட்டது அவங்க அம்மாக்கு ஷாக் ஆயிடுது. இங்க பாருப்பா அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாது, இனிமே அந்த பொண்ணு கிட்ட எதையும் வச்சுக்காத, அம்மா நல்லதுக்கு தான் சொல்லுவேன், அம்மா சொல்றது கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அவங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோனும் பாக்குறா. நம்மள அவங்க அம்மாக்கு பிடிக்கல போல அப்படின்னு சொல்லி இவளும் டல் ஆயிடுறா. ஏற்கனவே நம்ம அம்மாவும் வேணாம்னு சொல்றாங்க, இப்போ ஹீரோட அம்மாவும் வேணாம்னு சொல்றாங்க, என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் டல்லா இருக்க ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா சரி நீ ஃபீல் பண்ணாத, ஏன் அம்மா அப்படி சொல்றாங்கன்னு தெரியல, இரு நான் அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கால் பண்றான். இவனுக்கு கால் பண்ணா ஆல்ரெடி இவன் ஜாலியா இருக்கான். போன் எடுத்து சொல்லு கண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லப்பா அம்மா இப்பதான் கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ பிடிக்கல போல, என்ன அந்த பொண்ணை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அவங்க அப்பா தெரியலையப்பா என்னாச்சுன்னு சொல்லி எங்கடி உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சரி நீ கவலைப்படாத, நான் முக்கியமான ஒரு கோச்சிங் கிளாஸ்ல இருக்கேன், என் ட்ரைனிஸ்க்கு பயிற்சி
கொடுத்துட்டு இருக்கேன், நான் அப்புறம் உனக்கு கூப்பிடுறேனே, நீ தப்பா எடுத்துக்காதான்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போன் வச்சிடறான். டேய் நீ கோச்சிங் சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து கோச்சிங் தான் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்க, நீ கொடுக்குற கோச்சிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறவங்களுக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பையன் கிட்ட போன வச்சுட்டு இந்த 2 பொண்ணுங்களையும் வச்சு வேற லெவலில் சம்பவம் பண்றான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் டல்லா படுத்துட்டு இருக்காங்க, அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பங்காரன் சம்பவமா பண்ணி அடிச்சு ஊத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா அந்த பிசினஸ் பண்ண வைஃப் கிட்ட வரான். என்னமாச்சு, உன் பையன் கால் பண்ணியிருந்தான், நீ எதுவுமே சொல்லாம உன் பையனை இப்படி அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, அந்த பொண்ணு பாவம் இல்ல, அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணுச்சு, ஏன் நீ பிடிவாதமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவனோட வைஃப் இல்ல நான் எவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்களும் உன் பையனும் கேட்க மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், நான் தான் சொல்றேன்ல வேணாம்னு சொல்லி, நான் சொன்னா அதுல 1000 விஷயம் இருக்கும், சும்மா என் கோவத்தை கிளப்பாதீங்க அப்படி சொல்லி அவர் ரொம்ப கோவப்படுறா. அதுக்கு உடனே இந்த பிசினஸ் மேனும் கோவம் நீ தான் படுவேன்னு சொல்லி நினைக்காத, என் பையனுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நானும் கோவப்படுவேன், சும்மா உன் பிடிவாதத்துக்காக ஒரு பொண்ணோட லைஃபை கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி பேச நான் உங்ககிட்ட பேச தயாரில்லை அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து எழுந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ அழுந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க வரான். அவன் அங்க வந்ததும் ஹீரோ அழுறத பார்த்துட்டு ஐயோ ஏன் அழுற, நீ அழாத ஒண்ணு இல்ல, வீட்டுல ஒத்துப்பாங்க, நீ ஏன் இதுக்கு அழுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ அவளை சமாதானப்படுத்தியும் ஹீரோயின் சமாதானமே ஆகல, அவ திரும்பி அழுந்துகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே ரெடி ஆயிட்டு சரி ஓகேமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன், நீ எதையும் போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நீ நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இரு, நான் ஈவினிங் வந்து இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா இருக்கா இல்லையா, அவங்க வரா. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் டோர் திறக்க எப்படிமா இருக்க, நான் கூட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு ஹீரோயினும் வாங்க ஆண்டி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூப்பிடுறா. அதுக்கப்புறம் உள்ள போய் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன் ஆண்டி என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றா அப்படின்னா இல்ல உன்னை பிடிக்கல அப்படின்லாம் கிடையாது, நீ நல்லா தான் இருக்க, ரொம்ப அழகாவே இருக்க, ஆனா நம்ம 2 குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு ஹீரோயின் ஏன் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோட அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க ஆக்சுவலா நீயும் என் பையனும் அண்ணன் தங்கச்சி முறையில் வரீங்க, அதனால தான் நான் வேணாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை கேட்டது ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன ஆண்டி சொல்றீங்க, நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த லேடியும் ஆமாமா நான் ஏன் போய் சொல்ல போறேன், ஆக்சுவலி இப்ப இருக்கிற உங்க அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க உங்க அம்மாவே கிடையாது, அவங்க உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த லேடி எல்லா சீக்கிரட்டையும் ஓபன் பண்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் ஆண்டி நீங்க சொல்றது புரியல, ஃபர்ஸ்ட் என்னடான்னா அவர் என் பிரதர் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தா என் அம்மாவே அம்மா இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க எதை வச்சு இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த லேடியும் சில விஷயங்கள் உனக்கு சொன்னாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்குள்ள போயிடுறாங்க. பிளாஷ்பேக்குள்ள பார்த்தா ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்னா நம்ம பிசினஸ் மேன் இருக்கான் இல்லையா அவங்க கிட்ட கோச்சிங் வந்த பொண்ணுல ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த சீன்ல அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க பாஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க பாஸ் கூட சேர்ந்து அந்த மாதிரி சம்பவம் பண்ணுது. இப்போ ஏன்டா இந்த பொண்ணெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோனோட அம்மா, அதனால தான் இவங்க ரொம்ப டீடைலா அந்த பொண்ணை காமிச்சிருக்காங்க. சோ அதனால நம்ம ஹீரோனோட அம்மா அப்படி சொல்லி இப்ப மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம ஹீரோனோட அம்மா அந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அவங்க பாஸ் கூட அந்த மாதிரி வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. இந்த சீன் இந்த படத்துல எதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபீல் இருக்கு, அதாவது இவங்களுக்கு அந்த ஃபீல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம காட்டுறதுக்காகவே இந்த சீன் இந்த படத்துல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் பண்ணி முடிச்சதும் அவங்க பாஸ் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் ஹே ஸ்வீட்டி நீ வேற லெவல்ல இருந்த, நம்ம ஆபீஸ்ல அடுத்த ப்ரமோஷன் உனக்கு தான், நீ ஏன் இன்னும் மேரிட் பண்ணாம இருக்க, உனக்கு ஓகேனா சொல்லு நானே உன்னை மேரிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் சொல்றான். அதுக்கு உடனே அந்த பொண்ணு சிரிக்க அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப பிசினஸ் மேனோட வைஃபா இருக்கா இல்லையா அவளை கட்டுறாங்க. இவளும் ரொம்ப எங்கா இருக்கா, அதாவது அந்த பீரியட்ல அப்ப அவ வந்து இவகிட்ட பேசுறா நீ பண்றது சரியில்லை, ப்ரமோஷனுக்காக இப்படி இல்லாம பண்ணுவ, உன் பாஸ்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க கிட்ட போய் பல்ல கட்டிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறா. அதுக்கு அவன் என்ன சொல்றா அப்படின்னா நீ என் ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட நிறுத்திக்கோ, நான் பர்சனலா 1000 விஷயம் செய்வேன், அதெல்லாம் சொல்லி என்ன தடுக்க கூடாது, எனக்கு எது சரி தப்புன்னு சொல்லி எனக்கு தெரியும், சும்மா அட்வைஸ் பண்ண வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல கோச்சிக்கிறா. அந்த பொண்ணு இவகிட்ட இந்த மாதிரி கத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்படியே கரண்ட் சீனுக்கு வந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் இந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் இதை கேட்கவே இல்லை, நான் எப்பயும் என் ஃப்ரெண்டை பத்தி சொல்றேன் தெரியுமா, என் ஃப்ரெண்டு தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அமைதியா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபிளாஷ்பேக்ல கட்டுறாங்க. இந்த டைம் பார்த்தா இந்த லேடி இருக்கா இல்லையா அவளையே தான் கட்டுறாங்க. அவ பார்த்தா பயங்கரமா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சும்மா சிக்கன் சுத்திட்டு இருக்கா. இவ அந்த வயசுல நம்ம ஹீரோயினுக்கு டஃப் கொடுப்பா போல. இந்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா இவ ஒரு கிளையண்ட பாக்குறதுக்காக ஆபீஸ் வந்திருக்கா. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு 4 மிலிட்டரி மேன்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவ இந்த பொண்ணியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவளும் வந்தவ சும்மா இல்லாம எனக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒருத்தன் சொல்றான் எப்பா ஏய் அந்த பொண்ணு என்ன கேக்குதோ எல்லாத்தையும் கொடு, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நாங்க பார்ட்டி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜடமடியா பேசுறாங்க. அவன் அந்த மாதிரி சொன்னது இவனு என்ன பண்றான் அப்படின்னா ஒரு பெரிய பாட்டில் எடுத்து அந்த பொண்ணு ஊத்தி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்க ஏய் கமான் வாங்க இங்க வந்து உட்காந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் ஸ்பான்சர் பண்ணா இல்லையா அவன் கூப்பிடுறான். அப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த லேடி ஒரு ஃபுல் பாட்டிலையும் குடிச்சிடறா. குடிச்சிட்டு போதையில ஒரு மாதிரியாக அவங்க 4 பேர் சேர்ந்து அவகிட்ட அந்த மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் அவங்க 4 பேர் சேர்ந்து இந்த லேடியை சும்மா வச்சு தரமா செஞ்சிடறாங்க. இந்த சீனை பார்க்கும்போது இந்த லேடி இந்த வயசான காலத்துல தான் இப்படி இருக்கா, ஆனா அந்த வயசுல வேற லெவல்ல பங்கம் பண்ணிருக்கா. இவன் இந்த சீன்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இவ ஃப்ரெண்ட் அதுக்கு முன்னாடி சீன்ல ரொம்ப ஒழுக்கமா பேசிட்டு இருந்திருப்பா. இதை பார்க்கும்போது ஏமா நமக்கு இது தேவையா, நம்ம பண்றதே பயங்கரமான சம்பவம், அவளாவது ஒருத்தங்க கூட தான் பண்ணா, நீ 4 பேரோட பண்ணிட்டு இருக்க எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த சீனை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் 5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அப்புறம் அடுத்த சீன் பார்த்தா இந்த பிசினஸ் மேனையும் நம்ம ஹீரோட அம்மா இருக்கா இல்லையா அவங்க 2 பேரும் ஒண்ணா கட்டுறாங்க. அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட் வந்து இந்த லேடி அந்த பிசினஸ் மேனுக்கு அறிமுகப்படுத்துறா. இந்த லேடி அவனுக்கு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் பார்க்க நல்லா இருக்கீங்க, உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கீங்க, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல எதுவும் ஆர்வம் இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது கோச்சிங் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவன் அந்த மாதிரி கேட்டது இந்த லேடி அவனை பார்க்க அப்புறம் டக்குன்னு கரண்ட் சீனுக்கு வந்துடுறாங்க. கரண்ட் சீன்ல பார்த்தா இது எல்லாத்தையும் இந்த லேடி நம்ம ஹீரோனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி தான் அவர் என்ன கேட்டாரு, அப்ப எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, கூட என் ஃப்ரெண்ட் இருந்தா, என் ஃப்ரெண்ட் அவருக்கு ரொம்ப க்ளோஸ், ஆனா அப்பலாம் எனக்கு தெரியாது இவர் தான் எனக்கு
புருஷனா வர போறான்னு சொல்லி நானும் கேஷுவலா அவர்கிட்ட பயந்து பயந்து தான் பேசிட்டு இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க அன்னைக்கு மீட் அப் பண்ண பிறகு அப்பப்ப இந்த வீட்டுக்கு வருவேன். அப்ப வரும்போது பார்த்தா அவர் நிறைய பொண்ணு கூட சம்பவம் பண்ணுவாரு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் நான் இங்க வரும்போது அப்படி சொல்றா. டக்குனு பார்த்தா பிளாஷ்பேக்ல போயிடுறாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா இந்த பிசினஸ்மேன் அந்த பீரியட்ல ஒரு பொண்ணு ஸ்விமிங் பூல்ல வச்சு பயங்கரமா சம்பவம் பண்றான். இதே இந்த லேடி பாத்திருக்கா, என்ன இப்படி பண்றாரு ஓப்பனா வெட்ட வெளியில, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அதையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப சம்பவம் பண்றால பொண்ணு, இந்த பொண்ணு யார் அப்படின்னா இந்த பொண்ணு அந்த பிசினஸ்மேன் கிட்ட கோச்சிங் வந்த பொண்ணுல ஒரு பொண்ணு தான். எல்லாருக்கும் இவன் கோச்சிங் கொடுக்கறானோ இல்லையோ இவனோட எடுத்து அவங்களுக்கு நல்லா கொடுக்குறான். அந்த பொண்ணுங்களும் பார்த்தா இவனோட சேர்ந்து போட்டி போட்டு சம்பவம் பண்ணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லேடியை கட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. டக்குனு பார்த்தா ஹீரோ அங்க வந்துடுறான். அம்மா எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு, என்ன சொல்லாம கொள்ளாம இங்க வந்திருக்கீங்க, நான் ஃபோன் பண்ணாலும் நீங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு உடனே அந்த லேடி நான் சொல்றது நீ எங்க கேட்டிருக்க, இன்னியோட சரி மறுபடியும் இந்த பொண்ணுகிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்க கிட்ட பேசிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு போக நம்ம ஹீரோனு கோச்சிக்கிட்டு அந்த பக்கம் வெளியே போய் சோஃபால உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் அவளை சமாதானப்படுத்துறான். பேபி கோச்சிக்காத, அம்மா அப்படிதான், அவங்க நார்மல் ஆயிடுவாங்க, இதுக்காக நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். ஆனா இப்ப ஹீரோனுக்கு தெரியும் இல்லையா இவன் தன்னோட பிரதர் போல அப்படின்னு சொல்லி, அதனால என்ன பண்றா அப்படின்னா அவங்க கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறா. அவனை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றா. அப்புறம் அவளாவே அங்கிருந்து எழுந்து போயிடுறா. இவன் இந்த மாதிரி பண்றது ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஏன் நம்ம கிட்ட வந்தா விலகி போறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி சீன் முடிய அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த பிசினஸ்மேன் அப்புறம் அவன் ஒய்ஃப் அவன் பொண்ணு அந்த மாப்பிள இவங்க எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்ப இந்த வேலைக்காரி வந்து இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறா. இவங்க சாப்பாடு பரிமாறிட்டு போன பிறகு இந்த மாப்பிள ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அவங்க இருந்து எழுந்து போயிடுறான். அப்புறம் பார்த்தா ஹீரோட தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, ஏமா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அண்ணாவோட லவ்க்கு நீங்க ஓகே சொல்லலையாமே, ஏன் என்னாச்சு, நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்களே, நான் உங்ககிட்ட இந்த சீரியஸா எதிர்பார்க்கல, நீங்க இப்படிலாம் பண்ண மாட்டீங்களேமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு உடனே அந்த லேடி, இங்க பாருமா அம்மாக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும், சும்மா உங்க அப்பா உங்க அண்ணா மாதிரி நீ பேசாத, புரிஞ்சுதா, மறுபடியும் இதை பத்தி என்கிட்ட பேசுற வச்சுக்காத அப்படி சொல்லி கோவமா பேசிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நான் எதுலயும் தலையிடல, எனக்கு தேவைதான், நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. உடனே அந்த பிசினஸ்மேன், ஏண்டி பொண்ணுகிட்ட இப்படி தான் நடந்துப்பியா, நீ இது பொறுமையா சொல்லலாம்ல, பாரு அவ சாப்பிடாம எழுந்து போயிட்டா, உன்னோட பிடிவாதம் தான் உனக்கு பெருசு அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே இந்த லேடி, ஆமா நான் தான் பிடிவாதம் பிடிக்கிறேன், நீங்க சரியா இருந்திருந்தீங்க அப்படின்னா நான் இதெல்லாம் பண்ண போறேன், வேணாம் என்ன பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவ கோவப்படுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹீரோட தங்கச்சி கட்டுறாங்க. இவ ரொம்ப கோவமா வந்தா இல்லையா, அங்கிருந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே வந்துடுறா. இவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 3 பேர்கிட்டயும் ஹை கைஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஷாக்கா இவளை பாக்குறாங்க. ஏய் என்னடி இந்த நைட் நேரத்துல இங்க வந்திருக்க, உங்க வீட்ல உன்னை கேட்க மாட்டாங்களா, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, நீ பகல் டைம்ல பார்க்க வர மாட்டே, இந்த நைட் நேரத்துல எப்படி பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு உடனே அவ, ஏய் ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து, அதான் பார்க்கலாம்னு வந்தேன், அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாச்சு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு பெட்ல போய் உட்கார்றா. இவன் இந்த மாதிரி சொன்னதும் அந்த 3 பேருக்கு புரிஞ்சிருது. உடனே அவங்களும் ஏ வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அந்த 3 பேரு கூட சேர்ந்து வேற லெவல்ல பங்கம் பண்ணுது. இப்போ இந்த பொண்ணு 3 பேரோட சம்பவம் பண்றா. ஆனா அது பெரிய ஷாக்கிங்கா இல்ல. ஏன் அப்படின்னா இவங்க அம்மா அந்த வயசுல 4 பேர் கூட பண்ணியிருக்கா இல்லையா, அதனால 3 பேர் கூட பண்றது அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங் இல்ல அப்படின்னே சொல்லலாம். சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோயின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இவ 3 பேர் கூட மாத்தி மாத்தி சம்பவம் பண்றா. அதுவும் கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இந்த சீன்ல முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அப்ப அவகிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா அப்பயும் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல இல்ல இப்ப அதுக்கான நேரம் இது இல்ல, கொஞ்ச நாள் போட்டோம், எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் இல்ல, மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து எழுந்து வேற போயிடுறா. இவன் இந்த மாதிரி போனது ஹீரோக்கு சுத்தமா எதுவுமே புரியல. ஏன் இவன் சும்மா நம்மள அவாய்ட் பண்றா, இது ஏதோ ஒன்று இருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனவே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஏதோ பெரிய ஹோட்டலுக்கு வரா. அந்த ஹோட்டல்ல பார்த்தா ஆல்ரெடி இந்த லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு நான் விட்டதை இன்னைக்கு நான் கண்டினியூ பண்றேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபிளாஷ்பேக்குள்ள போயிடுறா. ஃபிளாஷ்பேக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் அம்மா இருக்கா இல்லையா, அவ கன்சீவ்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. அதனால அவ அழ ஆரம்பிச்சிடுறா. இதுக்கு காரணம் அவர் தான். நான் அவர்கிட்ட போய் இதை கேட்கும்போது அவர் நான் அவாய்ட் பண்ணிட்டாரு. சும்மா ஜஸ்ட் லைக் நம்ம 2 பேரும் விரும்பி பண்ணோம், அது பேபி வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. சோ சிம்பிள், நீ அந்த பேபி வேணும்னா வச்சுக்கோ, இல்லாட்டி உன் விருப்பம் தான், பட் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி என்ன அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவ்வளவு அவளை ரொம்ப கன்வின்ஸ் பண்றா. ஆனா அவ கன்வின்ஸ் ஆகாம அழுதுகிட்டே இருக்கா. இந்த லேடிக்கு அப்ப என்ன சொல்றதுனே தெரியல. இந்த மாதிரி தான் உங்க அம்மா அழுந்தாங்க, உங்க அம்மா அதாவது என் ஃப்ரெண்டை நான் எவ்வளவு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணேன், ஆனா அவங்க சமாதானமே ஆகவே இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஹீரோயின் அம்மா என்ன சொல்றா அப்படின்னா, சரி ஓகே நான் இங்கிருந்து கிளம்புறேன், எனக்கு இங்க இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியை ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு அந்த லேடிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மா அங்கிருந்து போன பிறகு இவ பாட்டு தனியா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்க 5 மாசம் கழிச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 5 மாசம் கழிச்சு பார்த்தா இந்த பெரிய பணக்காரர் இருக்கான் இல்லையா, அவங்க கூட இந்த லேடி பேசிட்டு இருக்கா. அவனும் இவகிட்ட, ஹனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் எத்தனை நாள் நான் மறைஞ்சு பண்றது, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆசைப்படுறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி இவகிட்ட கேட்கறான். அடி பாவி, உன் ஃப்ரெண்டுக்கு அவன் அப்படி பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் அவன் கூட ரிலேஷன்ஷிப் இருந்து இப்போ அவங்க கூட மேரேஜ் பண்ற ரேஞ்சுக்கு போயிருக்கா. சோ இந்த ஸ்டோரி படி சிம்பிளா சொன்னா இந்த பிசினஸ்மேன் இருக்கா இல்லையா, அவனுடைய பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இவங்கிட்ட ஹீரோட அம்மா ட்ரைனிங் வந்திருப்பா. அவளுக்கு கோச்சிங் கொடுக்குற அப்படிங்கிற பேர்ல ஃபுல் சம்பவத்தையும் பண்ணிட்டு அவளுக்கு பேபியும் கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டா இருக்கிற இந்த லேடி இவனை கரெக்ட் பண்ணி இங்கே செட்டில் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா இவளுக்கு எல்லாம் தெரியும்
தெரியும் இல்லையா இந்த பொண்ணு வந்து நம்ம புருஷனோட குழந்தை அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இவளுக்கு பிறந்த நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவனையும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா சேரக்கூடாது, இவங்க எப்படி பார்த்தாலும் ஒரே அப்பாக்கு தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்துக்கிட்டே இருக்கா. ஆனா அதுல இன்னொரு ட்விஸ்ட் அப்படின்னா அந்த பிசினஸ் மேனுக்கே தெரியாது ஹீரோயின் தான் அவன் பொண்ணு அப்படின்னு சொல்லி. ஏன்னா தலைவர் ஒரு இடம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, பல இடங்கள்ல பல பேருக்கு சம்பவம் பண்ணியிருக்கான். அதனால அவ தான் அவனோட பொண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியாது. இதான் அப்புறம் நடந்த விஷயம். அது மட்டும் இல்லாம உங்க அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நீ தனியா இருந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட தான் உன்னை விட்டுருந்தேன். ஏன்னா நீ என் ஃப்ரெண்டோட பொண்ணு, இன்னும் சொல்ல போனா என் ஃப்ரெண்ட் மூலமா தான் எனக்கு வாழ்க்கை கிடைச்சது, அதனால அவளுக்கு சரி நடிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்றான். இதெல்லாம் ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு இருக்க. அப்படியே அந்த லேடி பிளாஷ்பேக்ல போயிடுறா. பிளாஷ்பேக்ல போனா அந்த பிசினஸ் மேனும் அந்த லேடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த லேடி என்ன சொல்றானா, எப்ப பாரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பீங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சும்மா இப்ப கூட அடுத்தவங்க கூட பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி, வீட்டை நான் ஒருத்தி இருக்கேன் என்ன கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாரு வீட்டை நீ பாத்துக்கோ அவ்வளவுதான், சும்மா சும்மா என்ன கண்ட்ரோல் பண்ற வேலையை நீ வச்சுக்காத, எனக்கு என்ன பண்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கோவமா போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ஏதோ ரெண்டு புது பொண்ணுங்களோட பயங்கர பங்கமா ட்ரைனிங் கொடுக்குற அப்படிங்கிற பேர்ல வேற லெவல்ல சமம் பண்ணிட்டு இருக்கான் அந்த பிசினஸ் மேன். இந்த பொண்ணுங்களும் பார்த்தா எங்கிருந்து தான் தேடி வந்து விட விழுவாங்கன்னு தெரியல, இவனுக்குனே வருவாங்க போல, வேற லெவல்ல இவன் சமம் பண்ணிட்டு இருக்கான். சிம்பிளா சொன்னா இந்த படத்தோட மெயின் வில்லனா இவன் தான் போல. ஏன்னா ஹீரோ ஹீரோட லவ் காப்பு வச்சிருக்கான்ல. இந்த சீனை பார்க்கும்போது கவுண்டமணி செந்தில் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம என்னப்பா செய்யறது, விதி விளையாடிச்சு அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்ல, ஏண்டா நாயே நீ விளையாடி போட்டு விதிமலையை பழி போடுற அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சொல்லுவாப்ல. அந்த காமெடி மாதிரி தான் இந்த சீன் இருக்கு. தலைவர் அந்த ரெண்டு பொண்ணுங்களை போட்டு விடாம நொறுக்கு நொறுக்கு நொறுக்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அவன் வீட்டுக்கு வந்துடுறான். என்ன இன்னும் கோவமா தான் இருக்கியா, சரி ஓகே ஓகே கோவமா இருந்தா இருந்துட்டு போ, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ல படுத்துறான். அதுக்கு இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவன் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இவ்வளவு அப்படியே அமைதியா படுத்துறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா இந்த பிசினஸ் மேனோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல ரெண்டு பொண்ணுங்க அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா இந்த பிசினஸ் மேன் இருக்கான் இல்லையா அவன் உட்காந்துட்டு இருக்கான். உங்க கூட பிசினஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, இங்க பாருங்க இது எல்லாமே நம்ம பொண்ணுங்க தான், உங்களுக்கு யாரை வேணுமோ எடுத்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க, இது என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். இந்த பிசினஸ் மேன் இருக்கான் இல்லையா அவன் பிசினஸ் மட்டும் பண்ணல, இவன் கோச்சிங் கொடுக்குறான் அப்படிங்கிற பேர்ல அந்த பொண்ணுங்களை கூட சம்பவம் பண்றான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுங்களை வச்சு இவன் கிளைண்ட்ஸ்க்கு விட்டு அங்கேயும் காசு பார்க்கறான். உண்மையிலே என்ன பிசினஸ் பண்றான்னு சொல்லி தெரியல, இங்க பார்த்தா பொண்ணுங்களை வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த சீன்ல பார்த்தா கிட்டத்தட்ட 4 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 4 பேருமே ரெண்டு பொண்ணுங்களை வச்சு வேற லெவல்ல பங்கம் பண்றாங்க. இந்த சீன்ல இப்ப காட்டுறாங்களே இந்த பொண்ணு பார்த்தா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பா இந்த படத்துல. என்ன கேட்டீங்கன்னா அந்த படத்துல டாப் நாச்சா இருக்கிற சீன்ஸ்ல இதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுங்க ஆளுக்கு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி 4 பேரை வச்சு மரண பங்கமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த லேடி அவன் ஃப்ரெண்டு கால் பண்றா. அவ ஃப்ரெண்டு மேல கோவமா இருக்கா, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு அவன் துரோகம் பண்ணிருக்கான், ஆனா நீ அவ கூட வாழ்ந்துட்டு இருக்க, எனக்கு இப்பதான் விஷயம் தெரிஞ்சது, சரி சரி ஓகே ஓகே நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு உடனே அவளும் ஏய் இல்லடி அது இல்ல அவரு தான் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு அது வந்து அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி சொல்லி மொழிப்பிட்டு இருக்கா. அதுக்கு உடனே அவளும் இல்லப்பா நான் எதுவுமே சொல்லல, நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போனை வச்சிடறா. அதுக்கப்புறம் புருஷங்காரங்க வந்துடுறான். பேபி எங்காச்சும் வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் அங்க இருந்து 2 பேர் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 7 மாசம் கழிச்சு அப்படின்னு சொல்லி வருது. இந்த சீன்ல பார்த்தா அந்த லேடி பிரெக்னென்ட்டா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க மொத்த ஃபிளாஷ்பேக் முடிச்சுட்டு கரண்ட் சீனுக்கு வந்துடுறாங்க. சோ அப்ப நான் கர்ப்பமா இருந்தேன், அப்ப என் வயித்துல யார் இருந்தாங்க அப்படின்னா உன்னுடைய லவர்னு சொல்ற இல்லையா, அதாவது என் பையன் அவன் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதை கேட்டது ஹீரோயின் ஐயோ அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சிட்டு உட்கார்றா. அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. சரி ஓகே நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே உன் விருப்பம் தான், என் ஹஸ்பண்டுக்கு பிறந்த பொண்ணு தான் நீயும் என் பையனும், இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயினும் எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், நான் யாருக்கும் எந்த கட்டத்தும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடறா. உடனே இந்த லேடி சரிமா நீ கவலைப்படாத, உனக்கு நல்ல லைஃப் அமையும், நீ எதுவும் ஃபீல் பண்ணாம வீட்டுக்கு போ, உங்க அம்மாவை நான் கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா அவன் பையன் இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. இவன் பேசுறதுக்கு முன்னாடி அவன் பயங்கரமா கத்துறான், யாரை கேட்டு எனக்கு பொண்ணு பாத்தீங்க, இப்ப எனக்கு பொண்ணெல்லாம் தேவையா, அந்த பொண்ணு வேற எனக்கு கால் பண்ணியிருக்கா, நீங்க என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எப்படி என் லவருக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா டேய் ஃபர்ஸ்ட் உன் லவர் சொல்றதை நிறுத்துறா, அவனுக்கு சகோதரி முறையில வருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஓபன் பண்ணிடுறான். அதை கேட்டதும் அவன் ஷாக் ஆயிடுறான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, இல்ல இல்ல நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனா கத்திக்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் தனித்தனியா காட்டுறாங்க. 2 பேருக்கு எது உண்மைன்னு சொல்லி புரிய வந்துருது. இந்த சைடு ஹீரோ டல்லா இருக்கான், அந்த சைடு ஹீரோயின் டல்லா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க மறுநாள் காலையில கட்டுறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அவன் யாருக்கோ ஃபோன் பண்றான். யார்கிட்ட ஃபோன் பண்றான்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு கால் பண்றான். ஹேய் நான் தான் நேத்து நீங்க கூப்பிட்டு இருந்தீங்க, என்னால இப்ப பேச முடியல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அந்த பொண்ணும் இல்ல இல்ல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க மீட் பண்ணலாம், எனக்கு உங்களை பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் கால் பண்ணேன், நீங்க இப்ப ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு ஒண்ணு என்ன சொல்றான் அப்படின்னா கண்டிப்பா நான் ஃப்ரீ தான், நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவன் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மீட் பண்றாங்க. இங்க பாருங்க உங்ககிட்ட அம்மா என்ன சொல்லிருக்காங்க தெரியல, பட் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அது எங்க அம்மாக்கு பிடிக்கல, அதனால அந்த லவ் நான் விட வேண்டியதாயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட அவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சரி சரி நீங்க கவலைப்படாதீங்க, எதுவும் இல்ல எல்லாம் சரியா போயிடும், உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் கூட நான் ஆறுதலா இருப்பேன் சொல்லி அந்த பொண்ணு உனக்கு ஆறுதல் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா எனக்கு நீங்க எப்போ ஆறுதல் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஒரு மாதிரியா பேசுறான். அந்த பொண்ணு அவன் அமைதியா பார்க்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்கு புரிஞ்சுது, உங்களுக்கு இது கண்டிப்பா தேவை, அந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. டேய் பதானா அந்த பொண்ணை வீட்டுல பார்த்தாங்க, அதுக்குள்ள எப்பறா ஏண்டா கஸ்டமர்னு சொல்லி எத்தனை பொண்ணுங்களடா சம்பவம் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஹீரோயின் கஷ்டப்பட்டு இருக்கா, இவன் கஷ்டத்தை போக்கிக்கிறான் அப்படிங்கிற பேர்ல இவனுக்கு வீட்டுல பார்த்த பொண்ணோட வேற லெவல்ல சம்பவம் பண்றான். அந்த பொண்ணு தன்னோட வருங்கால கனவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல சகலவத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போதே சொல்றான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வீட்டுல ஓகே சொல்ல போறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு உங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம முடிஞ்சா இந்த வார்த்தையில கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயின் ஹீரோ
பார்க்க வரா. ஹீரோயின் பார்த்ததும் கோவப்படுறான். அது மட்டும் இல்லாம கதவு சாத்த வர ட்ரை பண்றான். நீ இங்கிருந்து போ, நமக்குள்ள தான் எதுவுமே இல்ல ஆயிருச்சு இல்ல, அதுக்கப்புறம் ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் கோவமா டோர் சாத்த மறுபடியும் ஹீரோயின் கதவு தட்டுறா. அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்து சொல்றான், எனக்கு உண்மையில கோவமே இல்ல, ஆனந்த விஷயம் உனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு, நீ ஏன் அப்பவே என்கிட்ட சொல்லல, நீ என்ன அவாய்ட் பண்ண முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நீ நல்லா யோசிச்சு பாரு, எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிய வரும்போது ஏன் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அதை பத்தி நீ யோசிக்க மாட்டல அப்படின்னு சொல்லி அவ கோவப்படுறா. அதுக்கப்புறம் அவன் சரி ஓகே உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை லக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவளை உள்ள கூட்டு போயிடுறான். உள்ள போய் பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க பேசுற டாபிக் அந்த இடத்துக்கு போயிடுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு உன்னோட அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹீரோ அதுக்கு எனக்கும் அப்படிதான் இருக்கு, நம்ம வேணா இந்த ஒரு டைம் மட்டும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட ஓப்பனா அப்படி கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோன் அமைதியா இருக்க ரெண்டு பேரும் அவங்கள மீறி சும்மா தாறுமாறா சம்பவம் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குமே இப்ப தெரியும் இவங்க எந்த முறையில வராங்க அப்படின்னு சொல்லி, ஆனா தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி சம்பவம் பண்றாங்க. இந்த சீன் இந்த படத்துல ரொம்ப டாப் நாச்சா எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு பேசுறாங்க. உனக்கு எப்பலாம் தோணுதோ அப்பலாம் கூப்பிடு, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவனும் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு அடிக்கடி நீ வேணும் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துல வர சம்பவம் எல்லாமே ரொம்ப ஓப்பனா அப்படியே அப்பட்டமா காமிப்பாங்க. அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. மத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிவியரா அப்படிங்கிற இந்த படம் குறிப்பா சொல்லணும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ஷார்ட் ஃபிலிம் படத்தோட சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.